அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8/7/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தன்று இந்த ஒரு பொருள் வாங்கினாலே போதும், உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அந்த நாள் என்ன விசேஷமான நாள், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம். இந்த பிரதோஷம் தினத்தன்று நீங்கள் பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசி மாவு வாங்கி சிவன் ஆலயத்திற்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இப்போ வீட்டிலே நீங்கள் என்ன செய்யணும், இப்போ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசி கூட அந்த வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி பறவைகளுக்கு, பசுமாடுக்கு, எறும்புகளுக்கு நீங்கள் தானம் பண்ணணும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அந்த செவ்வாய்க்கிழமை வேற இருக்கிறதுனால நமக்கு கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா சரியாக போய்டும். நல்லா ஒரு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் வில்வ இலை வாங்கி கொடுக்கணும் சிவபெருமான் ஆலயத்திற்கு. அது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சிவன் ஆலயத்திற்கு போக முடியுதோ அவர்கள்லாம் இதை செய்வது ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் வீட்டிலே இருந்தபடியே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். சிவபெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வில்வ இலையால் அலங்காரம் செய்து பச்சரிசி மாவில் ஏதாவது ஒரு பலகாரம் செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது பால் அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உரிய நாள் இல்லையா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கடன் அடைப்பதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கடன் தீர ஆரம்பிக்கும். அதே போல் இந்த நாளில் மற்றொன்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இப்போ குழந்தைக்காக வழிபாடு செய்கிறாங்க இல்லையா, குழந்தைக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, இன்னமும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, அப்படி இருப்பவர்களாம் பிரதோஷம் என்று நீங்கள் கட்டாயமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த பிரதோஷ வழிபாடு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தோஷம், அந்த பிரதோஷம்னாலே நம்ம தோஷத்தை விளக்கக்கூடியது. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு தோஷமாக இல்லை வேறு எது பிரச்சனைக்காக நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். அதாவது நான் ஆஸ்பத்திரிக்கு நான் போய்கிட்டு தான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், இன்னமும் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி இருப்பவர்கள்லாம் சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்று மாதம் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அன்று நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இது எத்தனை மாதம் போகணும் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு 16 மாதம் போனாங்க. அதாவது அவங்க 1 வருடம் போயிருக்காங்க, மறு வருடம் குழந்தை உண்டாயிடுச்சு. அதற்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அதற்கப்புறம் கொஞ்சம் நாள் கண்டினியூ பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க கன்சீவ் ஆகிறா, அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அபார்ஷன் ஆகுது. அதாவது கன்சீவ் ஆன பிறகு குழந்தை ஒரு 3 மாதம் இருக்குது, அப்புறம் அதற்கப்புறம் சரியாக வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபார்ஷன் பண்ணுற மாதிரி ஆகுது. அதே மாதிரி 2 முறை ஆயிடுச்சு. அதற்கப்புறம் இவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருந்தா, ஆஸ்பத்திரியில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தா. அதற்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க, அதாவது பாட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அவங்க பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமே கிடைக்கல. அவங்க பொண்ணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி 10 வருடம் ஆயிடுச்சாம். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி பிரதோஷத்திற்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். சரின்ட்டு இவங்களும் அதற்கப்புறம் தொடர்ந்து 2 வருடம் போயிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க பொண்ணு 10 வருடம் கழித்து ஒரு பையன் பெற்றிருக்கிறாங்க. அப்புறமா பார்த்து இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கனால அந்த அம்மா இருந்துக்கிட்டு, நான் 10 வருஷமாக பார்த்தோன்னா என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, நீ பிரதோஷத்திற்கு நீ மாதம் போயிட்டு வா, உனக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லவும் இவ சரி நமக்கு கடவுளே நமக்கு சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில், ஒரு குட் வைப்ரேஷன்னு இவ கோயிலுக்கு போனால் 11 பிரதோஷத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுருக்கா. 12வது பிரதோஷம் வரும்போது இவ கன்சீவ் ஆகிட்டா. இவ மொத்தம் கும்பிட்டது 16 பிரதோஷம் நினைக்கிறேன், 16 17 சொன்னால் 16 நினைக்கிறேன். அடுத்து அந்த குழந்தை ஒரு 6 மந்த் வரையும் வயிற்றில் நல்லா சேஃபாக இருக்கிறத வச்சு மன நிம்மதியோட, அப்புறம் அதற்கப்புறம் தான் அவளுக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அவள் 2 முறை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்தில் அபார்ஷன் அவளுக்கு பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 நாள் நினைக்கிறேன், 50 நாளில் ஒரு அபார்ஷன் ஆச்சு. இப்போ 40-50 நாளுங்கிறப்போ நமக்கு பெருசாக தெரியாது இல்லையா. அந்த 2-3 மாதங்கிறப்போ அது எவ்வளோ ஒரு பெயின் தெரியுமா, அதெல்லாம் மிக மிக கொடுமையான நரக வலின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது 3வது குழந்தை ஒரு 6 மந்த் ஆகுமே அவளுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு, நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மன நிறைவு கொடுத்தது இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறத அவள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவள் இன்னமும் கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்கா. அவன் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு.
இன்னமும் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். அந்த பிரதோஷம் வழிபாடு வந்து நமக்கு வந்து தோஷங்கள் ஏதாவது இந்த முன்னோர்கள் செய்த பாவ செயலால் ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காம தள்ளி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது தோஷத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வந்து என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், பிரதோஷ வழிபாடெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லியிருக்கிறாங்க, அவன் என்கிட்ட சொன்னான். இதை வச்சு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட நான் சொன்னேன். அவங்களும் இப்போ கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே கட்டாயமாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் யூஸ் இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா, அவங்களாம் நிச்சயமாக பிரதோஷ வழிபாடு செய்து பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டிலே இருந்தபடி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா விளக்கேற்றி வச்சுக்கோங்க. வில்வ இலையால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து பால் பாயசம் இந்த மாதிரி கூட உங்களால் முடிந்தது நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஓம் நம சிவாயா, ஓம் சிவாய நமக இந்த மாதிரி நீங்கள் 108 முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். ஒரு 10 நிமிடம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கனாலே 108 முறை வந்துடும். சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ வந்து சிவபெருமானுடைய படமும் இல்லை, சிலையும் இல்லை, லிங்கமும் இல்லை, அப்படி இருப்பவர்கள்லாம் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். ரொம்ப நல்ல பலன் வந்து சிவபெருமான் கொடுப்பாரு. முடிந்த அளவுக்கு வந்து பிரதோஷம் என்று கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கட்டாயமாக எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்க. அதாவது பக்கத்துலேயே ஆலயம் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு கோவிலும் நமக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் கொடுக்கும். நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் தீரக்கூடியது வந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய வழிபாடு. நமக்கு நல்ல ஒரு நம்மளுடைய மனசு வந்து நல்லா பரிசுத்தமாக இருக்கணும், நமக்கு எந்த டென்ஷன் இருக்கக்கூடாது, மன உளைச்சல் இருக்கக்கூடாது, மனக்கவலை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்ளும் போது மனம் வந்து அமைதி நிலைக்கு வரும். அதாவது அவர் எப்போதுமே தியான நிலையில் தானே இருப்பார், உங்களுக்கே தெரியும். அதே அந்த அமைதி நிலை நம்மளுடைய மனசுக்கும் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கைக்கு மேலே கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.